வணக்கங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோவை பார்ப்போம். 10ல் குரு பதவி மாற்றம். அதில் கன்னிராசியை பற்றி நாம் பார்க்கும்பொழுது, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கும். பல பணிகள் அரைகுறையாக பாதியில் நிற்கலாம். திடீர் செலவுகளால் சேமிப்பும் கரையும். மருத்துவ செலவுகளும் மனக்கலக்கம் தரும் தகவல்களும் வரலாம். ஆயினும் உங்கள் ராசிநாதன் புதன் வக்கர இயக்கத்தில் இருப்பதாலும் குருவோடு இணைந்து இருக்கிறதுனாலும் பெரிய அளவில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது. விரையாதிபதி சூரியன் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால விரயத்துக்கு ஏற்ற வரவுலாம் சேரும். மிதுனம் சுக்கிரன். அடுத்தது ஆடி 10ஆம் தேதி மிதுன ராசிக்கு சுக்கிரன் போகிறாரு. அவர் உங்கள் ராசிக்கு 2, 9 ஆகிய ஸ்தானங்களுக்கு அதிபதியானவர். தனாதிபதியான சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது தொழிலில் எதிர்பாராத லாபம் கிடைக்கும். புதிய ஒப்பந்தங்கள் அடுக்கடுக்காக சேரும். கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். குரு சுக்கிர சேர்க்கையின் காரணமாக எதிர்பாராத சில இனிமையான மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது. குறிப்பாக வாழ்க்கை துணை அல்லது பிள்ளைகளின் வேலைக்காக எடுத்த முயற்சிகள்லாம் பலன் தரும். குடும்பத்துக்கு 1க்கு மேற்பட்டவர்களின் வருமானத்தால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆபரணங்கள் வாங்குறதில் ஆர்வமாக இருப்பீங்க. பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் நடைபெறும் நேரம் இது. கன்னி செவ்வாய். ஆடி 13ஆம் தேதி கன்னிராசிக்கு செவ்வாய் போகிறாரு. கன்னி செவ்வாய் கடலும் ஒற்றும் என்பது பழமொழி. உங்கள் ராசிக்கு 3, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அஷ்டமாதிபதியான அவர் உங்கள் ராசிக்கு வரும்போது சில இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொடுக்கல் வாங்கலில் சில ஏமாற்றங்களை சந்திக்காமே நீங்கள் பார்த்து கொள்வீங்க. சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். வாங்கிய சொத்துக்களாலும் பிரச்சனைகள் வரக்கூடும். பாக பிரிவினைகள் சுமூகமாக முடிவடையாது. பணிபுரியும் இடத்துல உயர் அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும். வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். தொழிலில் பங்குதாரர்கள் விலகினாலும் புதியவங்க இணைவாங்க. அடுத்தது சனி வக்கரமும் செவ்வாய் சனியின் பார்வையும். ஆடி மாதம் தொடக்கம் முதல் 12ஆம் தேதி வரை செவ்வாய் சனி பார்வை இருக்குது. அதோடு இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்கர இயக்கத்திலும் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 5, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் சனி. 6ஆம் இடத்துக்கு அதிபதியானவர் அவர் வக்கரம் பெறுவது நல்லது தான். என்றாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் அவரே அதிபதிங்கிறதுனால மன வருத்தம் தரும் தகவல்கள் சில சேரலாம். எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாது. நண்பர்கள் உதவி செய்வதாக சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் கையை விரிப்பாங்க. உத்தியோகத்தில் வீண் வாக்குவாதம் ஏற்படலாம். சக பணியாளர்களால் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குதுங்க. கடகம் புதன். ஆடி 18ஆம் தேதி கடகராசிக்கு புதன் வராரு. உங்கள் ராசிநாதனாகவும் 10ஆம் இடத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறது தான் புதன். அவர் லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது பொருளாதார மேம்பாடு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் நாடி வரும் நேரம் இது. வெளிநாடு போகும் முயற்சியெல்லாம் ரொம்ப நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. சூரியனோடு புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குவதால் புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களுக்கு கிடைக்குமுங்க. பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு திடீரென பொறுப்புகளில் ஒரு மாற்றம் ஏற்படும். உத்தியோகத்தில் பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் எதிர்பார்க்காம சேரும். இந்த காலம் ஒரு இனிய காலமாகவே அமையும். பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் போதுமானதாக இருக்கா. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கேட்ட இடத்துக்கு மாறுதல் உண்டு. கலைஞர்களுக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடும்.
பெண்களுக்கு சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். பிள்ளைகளுக்கு வேலை பார்த்து வருமானம்லாம் கிடைக்கும். இந்த மாதம் அனுமன் வழிபாடு ஆனந்தம் வழங்கும். அதாவது வெளிநாடு போகும் யோகம் யாருக்கு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவீன காலத்தில் பலரும் வெளிநாடு சென்று மேற்படிப்பு படிக்கவும் அங்கேயே வேலை பார்த்து சம்பாதிக்கவும் விரும்புகிறாங்க. அதில் ஒரு சிலருக்கு நல்ல வேலை அமையுது. சிலர் வெளிநாடு சென்று வேலை அமையாமல் தாய்நாடு திரும்பி வந்துடுறாங்க. நமது சுய சாதகத்தில் பயணஸ்தானம் வலுவாக இருந்துச்சுன்னா ஒருவருக்கு வெளிநாட்டு யோகம் போகும் யோகம்லாம் உருவாகும். லக்னாதிபதிக்கு 6, 8, 12 ஆகிய இடங்களில் பாவ கிரகங்கள் இருந்தாலும், அம்சத்தில் குரு நீச்சம் பெற்றிருந்தாலும், அதோடு 9, 12க்கு அதிபதிகள் 2, 7க்கு அதிபதியுடன் இணைந்திருந்தாலும் வெளிநாடு செல்லும் யோகமும் அங்கேயே குடியுரிமை பெற்று வசிக்கும் யோகமும் உருவாகுங்க. அதாவது பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் பார்க்கும் பொழுது ஜூலை 21, 22, 25, 26, 31, ஆகஸ்ட் 1, 6, 7 மகிழ்ச்சி தரும் வண்ணம் பச்சை.